எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம், அதே நேரத்துல அந்த கல்யாணம் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி பண்ண முடியுமானா இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இதுக்கு பேர் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட இணைவர் ஒரு நல்ல மனிதர் கிடையாது, அவருடன் என்னால் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை நடத்த முடியாது. அதே நேரத்துல சில சோசியல் ரீசன், சமூக காரணங்களுக்காக எனக்கு அந்த திருமண உறவு அப்படியே தொடரணும், அப்படியே நீடிக்கணும். டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது. என் குழந்தைக்கான பெற்றோர் அப்படின்ற தகுதி அப்படியே நீடிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்க்கை நடத்திப்போம், எங்களை பிரித்து வைங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவிற்கு பெயர் தான் ஜுடிஷியல் செப்பரேஷன். எப்படி தண்டவாளங்கள் பிரிந்திருந்தாலும் சேர்ந்தே போதோ அந்த மாதிரி தான் இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன். வாழ்க்கையில் ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வாழ்வாங்க, ஆனா சட்டத்தின் பார்வையில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகத்தான் கருதப்படுவாங்க. இந்துவாக இருந்தா பிரிவு 10 இந்து திருமண சட்டத்தின் கீழையும், கிறிஸ்தவர்களாக இருந்தா பிரிவு 22 கிறிஸ்தவ சட்டத்தின் கீழையும் நம்ம ஜுடிஷியல் செப்பரேஷன் மனு வந்து தாக்கல் செய்யலாம். என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைவர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ், விவாகரத்து வாங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே காரணங்கள் இந்த ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கும் அப்படியே பொருந்தும். இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்குறதுனால என்ன யூஸ், என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா, முதலாவதா ரீமேரேஜ், ரெண்டு பேராலையும் மறுமணம் செய்து கொள்ள முடியாது விவாகரத்து வாங்கி கொள்ளாம. இரண்டாவதா லீகல் ஹேர், சட்டத்தின் பார்வையில் சட்ட வாரிசாக ரெண்டு பேரும் அப்படியே இருப்பாங்க. சொத்துல ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்றது அப்படின்னா நம்ம சொத்துலயும் நமக்கு வந்து பங்கு உண்டு. அடுத்ததா டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை திருப்பியும் வந்து கொண்டு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு சேரலாம் முடியாது. ஆனா ஜுடிஷியல் செப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால பிறகு ரெண்டு பேரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அப்படியே இருக்கும். ஜுடிஷியல் செப்பரேஷன் நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்து ஒரு வருடங்கள் கழித்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இதையே ஒரு காரணமாக வைத்து நம்ம விவாகரத்து மூலமே தாக்கல் செய்து விவாகரத்துமே வாங்கிக்கலாம். சட்டத்துல பலரும் பயன்படுத்தாத இடம் இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன். இந்த மாதிரி சட்டம் தொடர்பான உங்கள் அனைத்து கருத்துக்களும் கேள்விகளும் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட்ல போடுங்க, பின்னூட்டத்தில் பகிருங்கள். என்னோட பதில நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு.